ஹாய் கேண்டேட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அக்டோபர் 2025 சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அக்டோபர் மந்தில் முக்கியமாக என்னென்ன சயின்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃப்ரீ லிவிங் அமீபா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரேர் பட் ஃபேட்டல் பிரெயின் இன்ஃபெக்ஷன் கால்ட் அமீபாயிக் மெனிஞ்சோஎன்செஃபலைட்டிஸ் ரீசென்ட்லி ரிப்போர்ட்டட் இன் கேரளா. இப்போ கேரளாவில் ரீசெண்டாக அமீபாயிக் இன்ஃபெக்ஷன் வந்துட்டுருக்கு. அதில் எந்த ஃப்ரீ லிவிங் அமீபா வந்து இந்த பிரெயினில் வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து அக்கன்தமீபா. இது வந்து நம்ம யூஸ்வலாகவே தெரியும், அமீபான்றது ஒரு சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். அதே மாதிரி அந்த அக்கன்தமீபா சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். இது வந்து தண்ணி, சாயிலு, டஸ்ட்டு, ஸ்விம்மிங் பூலு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த அமீபா காணப்படுது. அதுவும் இல்லாமல் இது இன்ஃபெக்ஷன், பிரெயினில் இது காஸ் பண்ணுற இன்ஃபெக்ஷன் பேர் கிரானுலோமட்டஸ் அமீபாயிக் என்செஃபலைட்டிஸ். கிரானுலோமட்டஸ் அமீபாயிக் என்செஃபலைட்டிஸ் வந்து பிரெயினில் காஸ் பண்ணுற இன்ஃபெக்ஷனு. அதே மாதிரி அக்கன்தமீபா கெராட்டிட்டிஸ், அக்கன்தமீபா ஐயை வந்து காஸ் பண்ணுற இன்ஃபெக்ஷன் பேர் அக்கன்தமீபா கெராட்டிட்டிஸ். இந்த அமீபா எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா, நம்ம ஊன்ஸ் மூலயமா கட் பண்ண ஊன்ஸு, அதே மாதிரி நமக்கு யூஸ் பண்ணுற கான்டாக்ட் லென்ஸ் மூலயமா நமக்கு வந்து இந்த அமீபா இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. கொஸ்டின் 2, த சந்திராயன் 2 லூனார் ஆர்பிட்டர் யூசிங் இட்ஸ் சேஸ் 2 பேலோட் மேட் த ஃபர்ஸ்ட் எவர் அப்சர்வேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஆஃப் விச் சோலார் ஈவெண்ட் ஆன் த மூன்ஸ் வெரி டைனி அட்மாஸ்பியர். நம்ம சந்திராயன் 2 ஆர்பிட்டரில் ஒரு பேலோடு இருக்குது. அந்த பேலோட் பேர் வந்து சேஸ் 2. அது என்ன பண்ணுது, இப்போ மூணில் சோலார் மூலயமா வர ஒரு எஃபெக்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அது சோலார்லேருந்து வந்த எஃபெக்ட் என்னான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சோலார் ஃப்ளேரா, கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், சோலார் விண்ட் ஸ்ட்ரீம், காமா ரே பஸ்ட். ஆன்சர் பார்த்தோம்னா இதில் வந்து கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், நம்ம சூரியன்லேருந்து வர கொரோனல் மாஸ் எஜெக்ஷனோட எஃபெக்டை தான் இந்த சேஸ் 2 பேலோடு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. அது என்ன எஃபெக்ட் காஸ் பண்ணுதுன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேஸ் 2ஓட ஃபுல் ஃபார்ம் பார்த்தலாம். சந்திராஸ் அட்மாஸ்பியரிக் கம்போசிஷன் எக்ஸ்ப்ளோரர் 2. சேஸ் 2ஓட ஃபுல் ஃபார்மே சந்திராஸ் அட்மாஸ்பியரிக் கம்போசிஷன் எக்ஸ்ப்ளோரர் 2. இது இந்த சேஸ் 2 என்னத்தை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குன்னா, இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷனால் மூணில் இருக்க அட்மாஸ்பியரில் வந்து டோட்டல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மூணோட அட்மாஸ்பியரில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் நாளைக்கு நம்ம மூணில் வந்து ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் பில்டிங்ஸ் எதாவது நம்ம கட்டுறோம்னா அப்போ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து அந்த இது வந்து டிஃபிகல்ட் ஆகும் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. தேர்ட் கொஸ்டின், விச் இண்டிஜீனியஸ் கிரையோஜெனிக் இன்ஜின் இஸ் எக்யூப்ட் இன் த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 யூஸ் ஃபார் த ககன்யான் மிஷன். இப்போ LVM-3 தான் நம்ம முக்கியமான சந்திராயன் 2-3க்கு யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் CMS-03 அனுப்புறதுக்கும் LVM-3 தான் யூஸ் பண்ணோம். இப்போ ககன்யான் மிஷனுக்கு அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் யூஸ் பண்ணுற தேர்ட் ஸ்டேஜ் கிரையோஜெனிக் இன்ஜின் பேர் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம நாட்டிலே டெவலப் பண்ணது இண்டிஜினியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா CE-20, CE-25, விகாஸ் 2, PS-4. இப்போ இதில் என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டில் உருவாக்கின இண்டிஜினியஸ் கிரையோஜெனிக் இன்ஜின் பேர் CE-20. இந்த CE-20 இன்ஜின் என்ன யூஸ் பண்ணுது, என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுதுன்னு கேட்கலாம். ஆன்சர் வந்து லிக்விட் ஹைட்ரஜன் அண்டு லிக்விட் ஆக்சிஜன். இந்த லிக்விட் ஹைட்ரஜன் வந்து ஃபியூவலாகவும் இந்த லிக்விட் ஆக்சிஜனை வந்து ஆக்சிடைசராகவும் இந்த CE-20 இன்ஜின் யூஸ் பண்ணுது. நம்ம LVM-3 வந்து எத்தனை ஸ்டேஜ் ராக்கெட்னு கேட்கலாம். சிங்கிள் ஸ்டேஜா, 2 ஸ்டேஜா, 3 ஸ்டேஜான. ஆன்சர் வந்து 3 ஸ்டேஜ் ராக்கெட், வேர் செகண்ட் ஸ்டேஜ் இஸ் பவர்டு பை 2 லிக்விட் ஃபியூவல்டு கிளஸ்டர்ட் விகாஸ் 2 இன்ஜின். இப்போ அந்த தேர்ட் ஸ்டேஜ் கிரையோஜெனிக் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம், அது CE-20. அதே மாதிரி இந்த செகண்ட் ஸ்டேஜில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறோன்னா விகாஸ் 2 இன்ஜின் யூஸ் பண்ணுறோம் LVM-3 ராக்கெட்டில். இந்த LVM-3க்கு இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்ததுன்னா GSLV Mark 3. இப்போ LVM-3ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து GSLV Mark 3. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ககன்யான் மிஷன் அக்கார்டிங் டு த டெக்ஸ்ட். ககன்யான் மிஷனோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 பாருங்கள், to launch a crew of 5 members to International Space Station for 7 days. Option 2, to launch a crew of 3 members to orbit 400 km from the 3-day mission and bring back safely. Option 3, to test the capability of new CMS-03 satellite in low Earth orbit. Option 4 வந்து to send a uncrewed vehicle to orbit moon. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா to launch 3 மெம்பர்ஸை நம்ம அனுப்ப போகிறோம். அது எவ்வளோ தூரத்துக்கு அனுப்ப போகிறோம்னா 400 கிலோமீட்டர் ஆர்பிட், அதான் லோ எர்த் ஆர்பிட்னு தான் சொல்லுவோம். அந்த 400 கிலோமீட்டர் ஆர்பிட்டை அது ஒரு 3-day மிஷனாக வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த ககன்யான் மிஷனை பார்த்துங்க. ஆன்சர் வந்து டு லான்ச் a crew of 3 members to an orbit of 400 km for 3-day mission and bring them back safely.
இது நம்ம என்னத்தை இந்த ககன்யான் மிஷன் நம்ம என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா இந்தியாவோட ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் கேப்பபிலிட்டி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ரஷ்யா, அமெரிக்கா, சைனா இந்த 3 நாடு தான் வந்து ஹியூமன்ஸை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பேஸுக்கு நம்ம நாட்டு மென் அனுப்புனா நம்ம வந்து 4th கண்ட்ரி நம்ம இருப்போம். இது எவ்வளோ தூரத்தில், இது எந்த ஆர்பிட்டில் லான்ச் பண்ண போகிறோம்னா லோ எர்த் ஆர்பிட் 400 கிலோமீட்டர். இந்த 400 கிலோமீட்டர் வந்து லோ எர்த் ஆர்பிட். இது எப்போ பிளான் பண்ணியிருக்கோம்னா வர 2027 பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 அன்க்ரூடு மிஷன், ஆளே இல்லாமல் ஒரு 3 மிஷனை வச்சு நம்ம இந்த ககன்யானை செக் பண்ண போகிறோம். Question 5. The scrub typhus is caused by which type of organism that is transmitted to humans when infected mites or insects bite them? Scrub typhus எந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. வைரஸ், அக்கன்தமிபா, ரிக்கட்சியா, ஃபங்கஸ். ஆன்சர் வந்து ரிக்கட்சியான்ற பாக்டீரியா தான் இந்த ஸ்க்ரப் டைப்பஸ் வந்து காஸ் பண்ணுது. இதோட மெயின் சிம்டம் வந்து யூஸ்வலாக இருக்க ஃபீவர், ஹெட்டேக்கு, பாடி வீக்னஸ், ரேஷஸ்ஸு. இது வந்து ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ், அதாவது ஒரு அனிமல் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரு டிசீஸ். Question 6. Which Indian Space Research Organization satellite, also known as GSAT-7R, is scheduled for launch in geosynchronous transfer orbit for military communication and coastal surveillance? சேட்டலைட் நேம் கேட்டிருக்காங்க, அதோட இன்னொரு பேரும் கொடுத்துட்டாங்க. இன்னொரு பேர் என்னென்னா GSAT-7R. எந்த ஆர்பிட்டில் இதை லான்ச் பண்ண போகிறோன்னு கொடுத்துருக்காங்க. ஜிடிஓனா ஜியோசின்க்ரனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். ஆன்சர் ஆப்ஷன்னா சந்திராயன் 3, CMS-03, GSAT-7, PSLV C-58. ஆன்சர் வந்து CMS-03. இதான் ஹெவியஸ்ட் சேட்டிலைட் வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணது. இதோட வெயிட் பார்த்தோம்னா இது வெயிட் எவ்வளோன்னு கேட்பாங்க. CMS-03யோட சேட்டலைட் ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட வெயிட் என்னென்னா 4400 கிலோகிராம். இதுக்கு முன்னாடி இந்த GSAT இப்போ நம்ம லான்ச் பண்ண அந்த CMS-03க்கு நேம் வந்து GSAT-7R. ஆனால் இதுக்கு முன்னாடி 2013 இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அதோட நேம் வந்து GSAT-7 ருக்மணி சேட்டலைட்னு சொல்லுவாங்க. இதோட டைம் பீரியட் முடிய போகுது. அதனால தான் இப்போ நம்ம GSAT-7Rன்னு சொல்லப்படுகின்ற இந்த CMS-03 வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது என்ன ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி கம்யூனிகேஷன் அண்ட் கோஸ்டல் சர்வேலன்ஸ். முக்கியமாக நேவிக்கும் நம்ம ஏர்கிராஃப்ட்டுக்கும் கம்யூனிகேஷனுக்கு இந்த CMS-03 சேட்டலைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Question 7. What is the key feature of NASA's new supersonic plane X-59 designed by Lockheed Martin? நாசா வந்து ஒரு நியூ சூப்பர்சோனிக் பிளேன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அது நேம் என்னன்னா X-59. அதை தயாரிக்க போகிற கம்பெனி வந்து போயிங் கிடையாது, லாக்ஹீட் மார்டின். இந்த எந்த கம்பெனின்னு கூட கேட்கலாம், லாக்ஹீட் மார்டின். இதோட ஸ்பெஷல் கீ ஃபியூச்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். இட் கேன் ஃப்ளை ஸ்லோவர் தென் சவுண்டு. இட் கேன் டேக் ஆஃப், அதாவது வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் வெர்டிக்கலி லேண்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆப்ஷன் சி வந்து இட் கேன் ட்ராவல் ஃபாஸ்டர் தென் சவுண்ட் அண்ட் டிசைன் டு கிரியேட் மினிமல் நாய்ஸு. ஆப்ஷன் 4 த அன்க்ரூட் ஃப்ளைட் வெஹிக்கிள் ஃபார் லூனார் மிஷன். இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இட் கேன் ட்ராவல் ஃபாஸ்டர் தென் சவுண்ட் அண்ட் இட் இஸ் டிசைன் டு கிரியேட் மினிமல் நாய்ஸ். இது வந்து ஒரு பேசஞ்சர் பிளேனாக தான் கொண்டு வர போகிறாங்க. சவுண்டை விட ஃபாஸ்ட்டாக, சூப்பர் சோனிக்னு சொன்னாலே நம்ம சவுண்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறது தான். அதே மாதிரி மினிமல் நாய்ஸ், சத்தமே இல்லாமல் பேசஞ்சர் பிளேன் கொண்டு வரதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்டு, சூப்பர் சோனிக் பேசஞ்சர் பிளேன். இந்த X-59 எதுக்கு டெவலப் பண்ணுறாங்கன்னா சூப்பர் சோனிக் பேசஞ்சர் பிளைனாக தான் டெவலப் பண்ணுறாங்க. இப்போ Question 8. The new technology for vertical takeoff and landing using hybrid rocket propulsion was discovered by researcher from which Indian institution? எந்த இந்தியன் இன்ஸ்டிடியூஷனில் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கோட டெக்னாலஜியை இப்போ வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க. இது ஏற்கனவே நிறைய இடத்துல இருக்குது. நம்ம இந்தியாவில் யார் இப்போ எந்த இன்ஸ்டியூட் கொண்டு பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இஸ்ரோவா, IIT மெட்ராஸா, DRDOவா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து IIT மெட்ராஸ். இந்த டெக்னாலஜி என்னென்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம ஒரு போர்க்காலத்தில் வந்து நம்மளோட விமான தளங்களில் வந்து ஒரு பாதிக்கப்பட்டால் அப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்து ஓடுதல் இல்லாமல் இருக்கிறப்ப வெர்டிக்கல் டேக் ஆஃப் லேண்டிங் கேப்பபிலிட்டி இருந்தால் நம்ம எங்கே வேணாலும் நம்ம ஃப்ளைட்டை தரையிறக்கம் பண்ணலாம், எங்கேருந்து வேணாலும் டேக் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக மலைப்பகுதியில், இந்த மாதிரி பகுதியில் ரன்வே இல்லாத இடத்துல இந்த வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபியூச்சர். இது உலகத்தில் இருக்க முக்கியமான நாடுகள் எல்லாமே இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இதை IIT மெட்ராஸ் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. What is the height of SpaceX Starship rocket which NASA plans to use to send humans to moon?
ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸில் ஸ்டார்ஷிப் ராக்கெட் இருக்குது. அதை தான் நாசா வந்து இப்போ 3க்கு ஹியூமன்ஸ் அனுப்ப போகிறதா சொல்கிறாங்க அந்த ராக்கெட் யூஸ் பண்ணி. அந்த ராக்கெட்டோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் வேர்ல்டு ஹெவியஸ்ட் ராக்கெட். அதோட ஹைட் என்னென்னா 123 மீட்டர்ஸ். அதோட ஹைட் என்னென்னா 123 மீட்டர்ஸ். இட் இஸ் அ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட்டு. இது வரைக்கும் இந்த 11 டெஸ்ட் ஃப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை வச்சு ஸ்பேஸ் எக்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. Question 10. What mechanism do Europe's greater noctile bats use to successfully hunt and catch small migratory birds in flight at high altitude? என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணி யூரோப்போட கிரேட்டர் நாக்டைல் பேட்ஸ்ன்றது சின்ன சின்ன மைக்ரேட்டரி பேர்ட்ஸை வந்து பறக்கிறப்பவே கேட்ச் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இன்ஃப்ராரெட் விஷனா, எக்ஸ்ட்ரீம்லி லவுட் கால்ஸ் டு ஸ்டன் த பேர்ட்ஸ். தேர்ட் வந்து சைலண்ட் ஃப்ளைட் யூஸிங் ஃபெதர்டு விங்ஸ். ஃபோர்த்து அல்ட்ராசோனிக் எக்கோ லொக்கேஷன், இன்ஆடிபிள் டு பேர்ட்ஸ் அண்ட் பவர்ஃபுல் விங் பீட்ஸ் ஃபார் ஸ்பீடு. யூஸ்வலாகவே நம்ம பார்த்துருப்போம் பேட் வந்து எக்கோ யூஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணோம். அதே மாதிரி இதில் ஆன்சர் வந்து அல்ட்ராசோனிக் எக்கோ லொக்கேஷன். ஆனால் பேட் வந்து பறக்கிறப்பவே ஒரு ப்ரேவை கேட்ச் பண்ணி சாப்பிடுதுன்னா அதுக்கு இதில் முக்கியமாக சொல்லியிருக்க ஃபியூச்சர் வந்து பவர்ஃபுல் விங் பீட்ஸ் ஃபார் ஸ்பீடு. எக்கோ லொக்கேஷன் யூஸ் பண்ணி அதை டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாலும் அது பறக்கிறப்பவே அதோட பவர்ஃபுல் விங் பீட்ஸை வச்சு கேட்ச் பண்ணி அதை ஈட் பண்ணுது. Previously, it is believed that bats could not perform this behavior for hunting birds while flying. ஃப்ளை பண்ணுறப்ப இந்த பிஹேவியர் வந்து பேட்டால் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது இப்போ தப்பாக இருக்குது. ஃப்ளை பண்ணுறப்ப இந்த எக்கோ லொக்கேஷன் யூஸ் பண்ணி அது ஒரு டார்கெட்டை கேட்ச் பண்ணி அது ப்ரே சாப்பிடுது. Question 11. The first uncrewed mission of Gaganyaan, which ISRO plans to undertake prior to the crewed mission, is expected to feature which female humanoid? இந்த கொஸ்டின் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். நம்ம இப்போ வந்து 2027 ஹியூமன்ஸ் அனுப்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி 3 அன்க்ரூவ்டு மிஷன், மனிதர்களே இல்லாமல் 3 மிஷன் நம்ம அனுப்பி செக் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மிஷனில் வந்து ஒரு ஃபீமேல் ஹியூமனாய்டை அனுப்ப போகிறோம். அந்த ஃபீமேல் ஹியூமனாய்டு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து வியோம் மித்ரா. நம்ம பார்த்துருப்போம், இந்த பழைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது. இதோட ஆன்சர் வந்து வியோம் மித்ரா. இந்த 3 அன்க்ரூவ்டு மிஷனுக்கு வந்து G1, G2, G3. இந்த G1ல் தான் வியோம் மித்ராவை வந்து நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பி செக் பண்ண போகிறோம். Question 12. The rabies virus, which causes a deadly zoonotic disease, primarily spreads through which medium of infected animals like dogs and cats? Dogs and catsல எது வழியாக இந்த ராபிஸ் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. பிளட்டா, யூரினா, சலைவாவா, ஃபெதர்ஸான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நமக்கு எல்லாம் தெரியும், டாக் பைட்டுனால தான் நம்ம இந்த ராபிஸ் காஸ் பண்ணுது. அப்போ டாக் பைட் பண்ணுறப்ப என்ன வரும்? சலைவா தான். ஆன்சர் வந்து சலைவா. ராபிஸ் வந்து ஒரு என்ன டைப் ஆஃப் டிசீஸ்னால் இது வந்து ஜூனோட்டிக் டிசீஸ். இது வந்து வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ். ராபிஸ் வந்து ரீசனிங் கேட்கலாம். இஸ் இட் எ வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ் கேட்கலாம். இட் இஸ் எ வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ். Which ISRO rocket was used to launch the Chandrayaan 2 mission on July 22, 2019? July 22, 2019 சந்திராயன் 2 லான்ச் பண்ணுறாங்க. சந்திராயன் 1 எப்போ லான்ச் பண்ணுறாங்க? இது அக்டோபர் 22, 2008 நினைக்கிறேன். அதே மாதிரி சந்திராயன் 3 எப்போது? ஜூலை 14, 2023. இப்போ இதில் இஸ்ரோ ராக்கெட் சந்திராயன் 2 லான்ச் பண்ண இஸ்ரோ ராக்கெட் என்னன்னு கேட்குறாங்க. PSLV C-48, GSLV Mark 3 M1, LVM-2, SSLV D1. ஆன்சர் வந்து GSLV Mark 3 M1 மிஷன் 1. இந்த GSLV Mark 3க்கு தான் இப்போ நேம் என்னன்னா LVM-3. சந்திராயன் மிஷன் ஆர்பிட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. அந்த சந்திராயன் 2ல் எத்தனை பேலோடு இருக்குது? 8 பேலோடு இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பேலோடு தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சேஸ் 2 பேலோடு சொன்னோம் இல்லைங்களா. அந்த 8 பேலோடில் ஒன் ஆஃப் த பேலோடு தான் அந்த சேஸ் 2. அதுதான் நம்ம விக்ரம் லேண்டர் வந்து நம்ம லேண்ட் பண்ணுறப்ப கிராஷ் லேண்டிங் ஆகிடுச்சு. அப்போ நம்மளோட இஸ்ரோ சேர்மன் அந்த சிவனை வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து கன்சோல் பண்ணுவார். இதை நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். Question 14. The granulomatous amoeboic encephalitis and acanthamoeba keratitis are 2 serious infections caused by which organism? இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆன்சர் வந்து acanthamoeba. இட் இஸ் granulomatous amoeboic encephalitis வந்து பிரெயின் இன்ஃபெக்ஷன். இது ரொம்ப ஃபேட்டல்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி acanthamoeba keratitis இஸ் அன் ஐ இன்ஃபெக்ஷன். கண்ணை வந்து பாதிக்கும். இந்த acanthamoeba keratitisனு வந்தாலே ஐ தான் நம்ம சொல்லணும். இட் காசஸ் இது வந்து கான்டாக்ட் லென்ஸ் யூசர்ஸுக்கு நிறைய இந்த acanthamoeba keratitis வர வாய்ப்பு இருக்குது. Question 15. Which stage of launch vehicle Mark 3 is powered by 2 liquid fueled clustered Vickers 2 engine? நம்ம இந்த கொஸ்டின் ஏற்கனவே கீ நோட்ஸில் பார்த்தோம். ஸ்டேஜ் 3 வந்து கிரையோஜெனிக் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். அதோட நேம் வந்து CE-20.
அதே மாதிரி LVM3ல ஸ்டேஜ் 2 வந்து விகாஸ் 2 இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். அதில் 2 லிக்விட் ஃபியூவல்ன்றாங்க. என்ன 2 லிக்விட் ஃபியூவல்னா, ஒன்று 2 லிக்விட்னா ஒன்று லிக்விட் ஹைட்ரஜன், ஒன்று லிக்விட் ஆக்சிஜன். இது எந்த ஸ்டேஜ்னா செகண்ட் ஸ்டேஜில் தான் விகாஸ் 2 இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். 2 லிக்விட் ஃபியூவல்டு இன்ஜின். LVM3 வந்து 3 ஸ்டேஜ் ராக்கெட். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சாலிட் பூஸ்ட் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் தான் விகாஸ் 2 இன்ஜின். தேர்ட் ஸ்டேஜ் தான் கிரையோஜெனிக் C20 இன்ஜின். The first stage uses 2 solid fuel boosters. Third stage is equipped with CE20 indigenous cryogenic engine. இந்தியாவில் indigenous cryogenic engine பேர் வந்து CE20. Question 16 பார்க்கலாம். The CMS-03 satellite GSAT-7R is scheduled to be launched from which facility? இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இன் ஸ்ரீஹரிகோட்டா. C03 சேட்டலைட், அதோட இன்னொரு நேம் வந்து GSAT-7R. இதுதான் வேர்ல்டு ஹெவியஸ்ட், இந்தியாவோட ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட். அதோட வெயிட் வந்து 4400 கிலோகிராம். ஸ்ரீஹரிகோட்டா எங்கே இருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆந்திர பிரதேஷ். வாட் வாஸ் த LVM3's ராக்கெட்ஸ் லாஸ்ட் டிப்ளாய்மெண்ட் பிஃபோர் ஸ்கெட்யூல்டு லான்ச் ஆஃப் CMS-03? CMS-03 சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த LVM3 ராக்கெட் என்ன மிஷன் கேரி அவுட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சந்திராயன் 3 மிஷன். சந்திராயன் 3 மிஷன் வந்து எப்போ கேரி அவுட் பண்ணுறாங்கன்னா July 14, 2023. இந்த டேட் எப்போ லான்ச் பண்ணது. அதே மாதிரி மூணில் எப்போ சாஃப்ட் லேண்டிங் ஆகுதுன்னா 23 ஆகஸ்ட் 2023. அந்த டேவை தான் நம்ம நேஷ்னல் ஸ்பேஸ் டேவாக கொண்டாடுறோம். என்றைக்கு நம்மளோட நேஷ்னல் ஸ்பேஸ் டே? ஆகஸ்ட் 23. Question 18. The X-59, NASA's new supersonic planes designed to travel faster than sound, was designed by which company? பார்த்தோம், நாசா வந்து ஒரு சூப்பர்சோனிக் பேசஞ்சர் பிளேனை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அதோட நேம் வந்து X-59. இது எந்த கம்பெனி டெவலப் பண்ணுறான்னு கேட்குறாங்க. போயிங்கா, லாக்கீட் மார்ட்டினா, ஸ்பேஸ் எக்ஸா, ரேத்தானான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன லாக்கீட் மார்ட்டின். இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்ம் என்னென்னா, ஒரு சூப்பர்சோனிக் பேசஞ்சர் பிளேன், சவுண்டோட அதிகமாக ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுற ஒரு பேசஞ்சர் பிளேன் வித் மினிமல் நாய்ஸ். The CMS-03 satellite is primarily designed to aid which ministry in its surveillance? எந்த மினிஸ்டர் இந்த CMS-03 சேட்டலைட் வந்து எய்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா, ஃபினான்ஸா, டிஃபென்ஸானு? ஆன்சர் வந்து இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தான் இந்த CMS-03 சேட்டலைட் கொண்டு வராங்க. முக்கியமாக நம்ம நாட்டோட கோஸ்டல் ஏரியா வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி வார் டைமில் நம்மளோட ஷிப்ஸுக்கு, நேவலுக்கும், ஏர்கிராஃப்ட்டுக்கும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் இந்த CMS-03 சேட்டலைட் யூஸ் பண்ணுறாங்க. What did chase to observation on the Chandrayaan-2 orbiter show when the coronal mass ejection impacted the moon? இந்த இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். சேஸ் 2 பேலோடு என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கு, கொரோனால் மாஸ் எஜெக்ஷனால் மூணில் அட்மாஸ்பியரில் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து டிக்ரீஸ் இன் டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் டே சைட் ஆஃப் லூனார் எக்ஸ்போஷர், இன்க்ரீஸ் இன் டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் டே சைட் ஆஃப் லூனார் எக்ஸ்போஷர், a complete disappearance of lunar exposure, formation of new magnetic field around the moon. ஆன்சர் வந்து இன்க்ரீஸிங் டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் டே சைட் லூனார் எக்ஸ்போஷர். இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷனால் மூணில் இருக்க அந்த அட்மாஸ்பியரில் வந்து டோட்டல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கு நம்ம மூணில் வந்து ஒரு சயின்டிஃபிக் லெபார்ட்டரி கட்டினாலும் அதை கட்டுறது சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பேலோட் மூலயமா அப்சர்வ் பண்ணுறோம். நம்ம லூனாரோட எக்ஸ்போஸ்பியர் எப்படி இருக்குன்னா ரொம்ப தின் அட்மாஸ்பியர் தான். அதனால தான் அங்கே வந்து டோட்டலாக வந்து கிராவிடேஷனல் புல் வந்து சுத்தமாக இல்லை. தேங்க்யூ கேட்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 2025 சயின்ஸில் முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி இப்போ அக்டோபர் மந்தோட ஜாகிரஃபி, பாலிட்டி, நம்ம தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியாக ஒரு வீடியோ வரப்போகுது. அப் டு டேட்டாக இருங்க. தேங்க்யூ.